Hello friends, welcome to Vanilla Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் லட்டு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுற ஒரு ஸ்வீட்னா அது லட்டு தான். வாங்க இந்த லட்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 1 by 1 நீங்கள் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கப் சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம சலிச்சுட்டு செய்யும்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதனால் இது மாதிரி ஒரு டைம் சலிச்சுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு கப் வந்து நம்ம சேர்த்துடலாம். இன்னொரு கப் கடலை மாவையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மாவு எல்லாத்தையும் சலிச்சு எடுத்த பிறகு இது கூட வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா மாவு தாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சோடா மாவு வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சோடா மாவு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு பூந்தி வந்து நல்லா குண்டு குண்டாக வருங்க. அதனால் சோடா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டிகள் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து பூந்திகள் வந்து கலராக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் கலரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ வந்து மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் முழுமையாக. 2 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும்னா இன்னொரு 1/4 to 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரைலாம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்குது. இது வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பாகுப்பதம் வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை தான் வந்திருக்கு. இது வந்து இன்னொரு 2 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் பாருங்கள், எடுத்து பார்க்கும்போது நடுவில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுது இல்லைங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம சக்கரை பாகுவை இறக்கி வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பூந்திகளெல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஆயில் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பூந்திகள் பொரிக்கும்போது டக்குன்னு உடனே எலும்பி மேலே வரும். இந்த அளவுக்கு ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து பூந்திகள் வந்து பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கண்ணு கரண்டி இது மாதிரி எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் பொரிச்சிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கண்ணு கரண்டியில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு சேர்த்தும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முத்து முத்தாக எந்திரிச்சு வருதுன்னு. இந்தளவு வந்து ஆயில் ஹீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் போட்ட உடனே நம்மளுக்கு மேலே எலும்பி வரும். அதனால் ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இதை வந்து வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு காரா பூந்தி மாதிரி ஆயிரும். அதனால் சேர்த்து ஒரு 20 செகண்டில் வந்து இதை வந்து நம்ம உடனே எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு பூந்திகள் வந்து லட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பூந்திகளை வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து சக்கரை பாகில் வந்து சேர்த்துடலாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்த டைம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக கரண்டியை வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து செய்யும்போது பூந்திகள் வந்து நல்லா முத்து முத்தாக கிடைக்கும். நீங்கள் வாஷ் பண்ணாமல் அப்படியே சேர்த்தும்போது நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு முத்து முத்தாக எந்திரிச்சு வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் ஒவ்வொரு டைமும்.
இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பொரிச்சிட்டு எடுத்து உடனே நம்ம வந்து சக்கரை பாகில் வந்து சேர்த்துடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டாக பூந்திகள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ முத்து முத்தாக கிடச்சிருக்குன்னு. இதை வந்து சக்கரை பாகில் நம்ம சேர்த்துடலாங்க. சக்கரை பாகு வந்து ஆறி போயிருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்துனா தான் நம்மளுக்கு உடனே அப்சர்வ் ஆகி நல்லா பூந்திகள் வந்து ஊறி வரும். அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அமுத்தி விடுங்க. பூந்திகள் வந்து நல்லா சக்கரை பாகில் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தடுத்து பூந்திகளையும் பொரித்து நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒவ்வொரு டைமும் சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ வந்து அடுத்தது பொரிச்சதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து வச்சிடலாங்க. 1/2 ஹவருக்கு இது வந்து நல்லா ஊறி அப்சர்வ் ஆகி வரணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். பூந்தி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வாசனைக்காக 4 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். பூந்திகள் ரெடி ஆயிருச்சுங்க. இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக முந்திரி திராட்சையை வறுத்துட்டு சேர்த்துடலாம். அடுத்தது முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துடலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சேர்த்த பிறகு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வந்து பூந்திகளில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து பூந்திகளில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்துட்டு நான் வந்து முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மேஷர் வச்சு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு லட்டுகள் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு கைகளில் ஒட்டாது. இது வந்து முத்து மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கிறதுனால உருட்டி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி இதை வந்து உருட்டி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டைட்டாகி வரும். அதனால் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லட்டுகள் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இதே போல் சிம்பிளாக நம்ம வீட்டிலையே லட்டுகள் வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இதே போல் நீங்களும் லட்டுகள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.